அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. புறா வடிவில் ஆவியார் அவர் மீது தங்கினார். தம் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் ஒலித்தது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட அன்னையாம் திரு அவை நம்மை அழைக்கிறது. திருமுழுக்கின் மகிமையை அறிந்து கொள்ள, இயேசுவின் யோர்தான் அனுபவம் பெற உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். நாம் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் குழந்தைகளாகவும் மீட்பு திட்டத்தின் பங்கு பெறும் உரிமையையும் ஆதி பாவம் நீங்கப்பட்டு தூய ஆவியின் வல்லமையை பெற்று திரு அவையின் உறுப்பினராக நாம் மாற்றப்பெறுகிறோம். இத்தகு சிறப்பு வாய்ந்த திருமுழுக்கை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருமுழுக்கு பெற்ற நாமும் இயேசுவின் திருவுளத்தை அறிந்து தூய ஆவி காட்டும் பாதையில் வழிநடக்கவும், நம்முடன் வாழ்பவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாக வாழ அருள் கேட்டு இணைவோம் இயேசுவின் அன்பின் பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டுவோம். அருள் ரெஜினா மேரி ஒப்புடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி. இன்று பிறந்தநாள் காணுகிற மகள் குயின் ஆஷிகாவை இறைவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான கிருபைகளுக்கு நன்றியாகவும், மகள் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்த பிள்ளையாக விளங்கும்படியாகவும், குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாகவும், மகன் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அனைவரையும் இறைவனுடைய அருட்கரம் காத்து வழிநடத்தும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும் பாலநேசு வழியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே ஈசோ பள்ளினால் என்னே தெளிப்பி நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் முறை மனிதனிலும் வெண்மையாவே ஆண்டவரே ஈசோ பள்ளினால் என்னே தெளிப்பி நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் முறை மனிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன்
எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்றிருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்திட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரை. ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே.
என்னை நீ தெரிந்தெடுத்தாய். கண்ணின் விழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய். என் அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய். உன் கண்ணின் விழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய். என்னை அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டாய். உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய். வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய். வானின் மழையெனவே நின் அருள் பொழிந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே. மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே. என் உறவென்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய். நான் உன்னோடு இருப்பேன் என்று நீ மட்டும் உறுதி தந்தாய். என் உறவென்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய். நான் உன்னோடு இருப்பேன் என்று நீ மட்டும் உறுதி தந்தாய். என் பயணம் முழுவதும் தொடர்ந்து வந்தாய். என் களைப்பை போக்க உன் மடியை தந்தாய். துன்பமில்லா வாழ்வு தந்தாய். நான் எங்கள் காண உலகம் தந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே. மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே. இரண்டாம் வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அற செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு
புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 21, 22. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 21, 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறாவணிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் ஆண்டவருடைய பேரன்பை, இரக்கத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இந்த வேளையில் இறைவனுடைய அன்பும் அருளும் நம்மை தொடர்ந்து இருக்கும்படியாக
இறைவார்த்தையை கேட்கும் விதமாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபித்து இறைவார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எல்லோரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதோ இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். நீங்கள் அவர் பாதத்தில் நிற்கிறீர்கள். இயேசுவே, ஆண்டவரே, கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களை பராமரித்து வந்த உமது மேலான நன்மையான காரியங்களை நினைத்து பார்க்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற வேளையில் ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கும் பொருட்டு நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். உமது ஆலயத்தில் நன்றி பெருக்கோடு கூடி நிற்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து பார்க்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே உம் திருமகன் இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் நாங்கள் பெற்ற திருமுழுக்கை நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசுவோடு கூட பயணத்தில் எங்களை அர்ப்பணித்து கொள்ள நீர் வரமருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்கிற இறைவார்த்தை பகுதிகள் எங்களுடைய வாழ்வுக்கான நம்பிக்கையையும் ஆசீர்வாதங்களையும் அதிகப்படுத்தும் விதமாய் அமைய உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட வாரும், எங்களோடு கூட பயணப்படும், எங்களை ஆசீர்வதியும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக இயேசுனுடைய திருமுழுக்கு என்று சொல்லிவிட்டால் இந்த திருமுழுக்கின் போது நடந்த நிகழ்வுகள் என்ன, திருமுழுக்கில் இயேசு எப்படி வந்து நின்றார், இதுவெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். இயேசு யாரிடம் போய் திருமுழுக்கு பெற போனார்? திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு போனார், திருமுழுக்கு பெறுவதற்காக போனார். திருமுழுக்கு யோவானிடம் யாரெல்லாம் திருமுழுக்கு பெறுவதற்காக போய் நின்றார்கள்? பாவிகள், வரி வசூலிப்பவர்கள், இராணுவ வீரர்கள் என்று ஒரு பெரும் படையே அந்த கூட்டத்தில் நின்றது. அந்த கூட்ட வரிசையில் இயேசுவும் நிற்கிறார். அப்படின்னு சொன்னால் இயேசுவும் பாவியா என்ற ஒரு கேள்வி வருகிற போது, இல்லை, அவர் பாவிகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார், ஆகவே அந்த வரிசையில் நின்றார் என்று நாம் விளக்கம் சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் வானம் திறந்தது, வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, தூய ஆவியானவர் வந்தார், புறா வடிவில் வந்து இறங்கினார். இது ஒவ்வொன்றுமே ஒரு அர்த்தம் சொல்கிறார். இயேசுனுடைய பணி வாழ்க்கையை தொடங்குகிற போது தந்தையாகிய கடவுள் ஆமோதிக்கிறார். சரி, நீ உற்சாகமா போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்வதாக நாம் அதற்கான விளக்கம் நாம் எல்லோருமே இதையெல்லாம் அறிந்தது தான். இப்படி இயேசுனுடைய திருமுழுக்கை குறித்து தியானிக்கிற போது ஏராளமான கருத்துகள் வரலாம். புறா வடிவில் வருவதற்கான காரணம் என்ன? அவர் அமைதியின் தூதுவர், சமாதானத்தின் தூதுவர், ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படி வந்திறங்கினார். இப்படியெல்லாம் நாம் விளக்கம் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு செய்தியை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பினை பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நீங்களும் நானும் பெற முடியுமா, முடியாதா? முடியுமா? முடியுமா? உண்மை முடியாதா? முடியும். உறுதியாக இருக்கு. அப்போ
ரைட்டு, முடியும் சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள் இயேசு வாழ்க. கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கா? இயேசு வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு பெற்ற திருமுழுக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா பெறலையா? பெற்றிருக்கிறீங்க. எல்லாரும் பெற்றிருக்கிறோமா இல்லையா? இயேசு வாழ்க. ரைட், இயேசு பெற்ற திருமுழுக்கை நாமும் பெற முடியும், பெற்றிருக்கிறோம் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுனுடைய திருமுழுக்கின் போது அது எங்கே நடந்தது? யோர்தான் ஆற்றில் நடந்தது. நீங்கள் எந்த ஆற்றுல போய் இறங்குனீங்க? எங்கே போய் இறங்குனீங்க? நீங்கள் ஆற்றுல இறங்கல, எல்லாம் குளத்துல தான் இறங்குனீங்க. அளவந்தான் குளத்துல தான் இறங்குனீங்க, அப்படி தானே? நம்ம எல்லாரும் போய் ஆற்றுல போய் இறங்கலை, வேறு சபக்காரங்க கூட்டி போய் ஆற்றுலையோ தண்ணி தொட்டிலையோ முக்குன மாதிரி நம்மளை முக்கலை. ஃபாதர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு உபதேசியார் ஒரு தட்டை பிடிக்க ஓட்டமில் தண்ணியை ஊற்றி தலையில் ஊற்றின உடனே அந்த தண்ணி கூட தலையில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி துண்டை வச்சு தொடச்சி நாம் உடனே எடுத்துருவோம். இதுதான் நம்முடைய திருமுழுக்கு. கொஞ்ச நேரம் தண்ணி நின்னாத்தான் என்னவா? அதெல்லாம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அப்போது நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நம்ம ஊர்லேயே நடந்திருக்கிறார். இப்போ டேய் டேய் தம்பிகளா, இங்கே யார் இருக்கா கவனிக்கிறதுக்கு? வாங்க. அப்போ நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு எங்கே இருக்கிறது அப்படிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நாம் நம்முடைய ஊரில் திருப்பலியும் போது, திருப்பலிக்கு பிறகு அதெல்லாம் பல நிலைகளில் பெற்றிருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு என்பது நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன? இப்போ இயேசு திருமுழுக்கு பெற்ற இடம் யோர்தான் ஆறு. அவர் கடைசியாக ஒரு திருமுழுக்கு பெற்றார். அது எங்கே பெற்றார் உங்களுக்கு தெரியுமா? இயேசு ஒரு முறை திருமுழுக்கு பெற்றாரா, 2 முறை திருமுழுக்கு பெற்றாரா? பயங்கரமான ஒரு குழப்பமான கேள்வி. ஒரு முறை திருமுழுக்கு பெற்றாரா, 2 முறை திருமுழுக்கு பெற்றாரா? ஒரே ஒரு முறை, அப்படிதானா? இயேசு வாழ்க சொல்லுங்க. ஆமாம், 2 முறை திருமுழுக்கு பெற்றவங்க பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இயேசு வாழ்க. என்ன இப்படி அமைதியாகிட்டீங்க? அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரிந்த வரையிலும் நாம் புரிந்து கொண்ட ஞானத்தின் அடிப்படையிலும் இயேசு ஒரே ஒரு முறை திருமுழுக்கு பெற்றார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 50வது வசனம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ 2வது திருமுழுக்கு பெற்றாரா பெறலையா? பெறவே இல்லையா? ஓ, பெறலன்னு தான் போட்டிருக்கோம். இது குழந்தை பிறந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, 2வது திருமுழுக்கு இயேசு பெற்றாரா பெறலையா? நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார், ஆனால் பெறல. அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிப்பது தான் இன்றைய திருவிழா. நீ யோசித்து பார்க்கணும். இயேசு முதலில் பெற்ற திருமுழுக்கு யோர்தான். அவர் பெற்றுக்கொண்ட இறுதி திருமுழுக்கு கல்வாரி. சரிதானா? அவர் இறுதியாக பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு கல்வாரியில் பெற்றுக்கொண்டார். அப்ப நாம் எல்லாரும் எங்கே நிற்கிறோம்? நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? நாம் யோர்தானிலேயே இருக்கிறோம். ஏன்னா ஆற்றுலன்னா குளிச்சுக்கிடலாம், நிம்மதியாக தண்ணி குடிச்சுக்கிடலாம், இங்கேயே இருக்கிறோம். நாம் கல்வாரிக்கு போகிறோமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு இருக்கிறது. அதை பெருமளவும் நான் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த திருமுழுக்கு தான் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோர்தான் ஆற்றில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நீரால் பெறப்பட்ட திருமுழுக்கு. சரிதானா? நீரால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. கல்வாரியில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்ன திருமுழுக்கு என்று சொன்னால்,
இரத்தத்தாலும் தூயாவியாலும் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. தூயாவியால், இரத்தத்தால், நெருப்பால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. அவர் ஒருவர் வருவார், வருகிற போது அவர் உங்களுக்கு நெருப்பால் தூய திருமுழுக்கு வழிப்பார். அப்படின்னு யார் சொன்னா? இன்னைக்கு நற்செய்தியில வாசி கேட்டேன். யார் சொன்னா? திருமுழுக்கு யோவான் சொன்னார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை, ஆனால் அவர் வருகிற போது எப்படி திருமுழுக்கு கொடுப்பார்? நெருப்பால், தூய ஆவியனும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அப்ப இயேசு பெற்றுக்கொண்ட இறுதி திருமுழுக்கு என்ன என்று சொன்னால், நெருப்பால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, இரத்தத்தால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு எங்கே நடந்தது? கல்வாரியில் நடந்தது. அப்ப அந்த திருமுழுக்கு தான் என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அதனை எப்படி திருச்சபை சொல்லுகிறது, விவிலியம் அதை எப்படி கற்றுத்தருகிறது அப்படிங்கிறத முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் ரொம்ப அழகா சொல்லுது. இயேசு பெற்றுக்கொண்ட கல்வாரி திருமுழுக்கை இந்த வார்த்தைகளில் நாம் பார்த்தோம்னு சொன்னா, எசாயா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் தீத்து திருமுகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என நாம் காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அப்ப என்ன அர்த்தம்? முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் ஆண்டவரின் மாட்சி குறித்து சொல்கிறது, ஆண்டவரின் மகிமை குறித்து சொல்கிறது. ஆண்டவருடைய அந்த குளோரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் குளோரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரின் மாட்சி என்று சொல்லப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மாட்சி எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், யோர்தான் ஆற்றில் நடைபெறவில்லை, கல்வாரி மலையில் நடைபெறுகிறது. அப்ப நாம் எல்லாரும் இந்த மாட்சியை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அழைப்பு. நல்லா புரிஞ்சுக்கிடணும். திருமுழுக்கு பெறுகிற எல்லாருமே எதை நோக்கி பயணிக்கணும்? ஆண்டவரின் மாட்சியை நோக்கி பயணிக்கணும். அந்த மாட்சி எங்கே இருக்கிறது? கல்வாரியில் இருக்கிறது. அதைத்தான் இயேசு என்ன சொன்னார்? நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த திருமுழுக்கு என்னது? இப்ப பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்னது? யோர்தான் ஆற்றில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்னது? அளவந்தான் குளத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்னது? ஒரு தொடக்கம், ஒரு முன்னுரை. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், சரிதானா? இந்த திருமுழுக்கு என்பது உங்களுக்கு எதை நோக்கி போகணும்? கல்வாரி நோக்கி, ஆண்டவருடைய மாட்சி நோக்கி, நிறைவை நோக்கி, முழுமையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு தொடக்கம். அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு, நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஞானஸ்நானம் கொடுப்போம். அப்படி இல்லை. ஏன் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம்? சின்ன பிள்ளையிலேயே இருந்து நீங்கள் என்னத்தை ஊட்டி வளர்க்கிறீங்களோ, என்ன சொல்லி வளர்க்கிறீங்களோ, என்ன ஞானத்தை கொடுத்து வளர்க்கிறீங்களோ, அது வளர்ந்து 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 எங்கே போய் நிற்கும்? கல்வாரிக்கு போய் நிற்கும். அந்த ஞானத்திற்கான அழைப்பு தான் இந்த திருமுழுக்கு என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆகவே இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்தது, புறா வடிவில் தூயாவியானவர் வந்து இறங்கினார். எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். இங்கேயே அவர் மாட்சி பெற்று விட்டார் என்று நாம் கனவிலேயே இருப்போம் என்று சொன்னால் திருமுழுக்கின் நிறைவை நாம் காண முடியாது, திருமுழுக்கினுடைய முழுமையை நாம் அடைய முடியாது. நாம் எல்லாரும் நினைக்கிறோம், ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, பேர் வச்சாச்சு, பிற பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல. நம் பிள்ளைகளுடைய இலக்கு என்ன? ஆண்டவர் இயேசுவை போல மாட்சி அடையணும், ஆண்டவர் இயேசுவை போல அந்த மாட்சியினுடைய உன்னத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த மாட்சிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிடணும்னா எப்படி புரியலாம்? ஒரு விதை இருக்குது, அந்த விதையினுடைய மாட்சி என்பது என்ன? மண்ணில் தோண்டி அதை பூமியில் புதைச்சி அது நல்ல செடியாக வளர்ந்து மரமாகி பூத்து குலுங்குகிறது அல்லவா? அதுதான் அதனுடைய மாட்சி.
அது படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தினுடைய நிறைவு அங்குதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆரம்பம் என்பது ஒரு விதை, மாட்சி என்பது பூ. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பது ஒரு விதை, திருமுழுக்கு என்பது ஒரு விதை. ஆனால் அதனுடைய மாட்சி என்பது கல்வாரிக்கு செல்வது. நீ பாருங்க, நல்லா ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, ஓட்டப்பந்தயத்தினுடைய தொடக்கம் என்பது பயிற்சி, ஆனால் வெற்றி என்பதுதான் மாட்சி, அதை நோக்கிய பயணம். அப்போ இந்த பயணத்தை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, புனிதர்கள், மறைசாட்சிகள் எல்லாருமே ஆண்டவருடைய மாட்சியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. புனித அருளானந்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், புனித லாரன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், புனித அசிசியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு இடத்தில் ஆண்டவருடைய மாட்சியை நோக்கிய பயணமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவர்களை புனிதர்கள் என்று கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய எல்லாரையுமே இதை நாம் பெற முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் இது திருமுழுக்கு பெற்றார். ஆனால் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொன்னார். அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நீ பாருங்க, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் இயேசுவே நிக்கதேமுக்கு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிங்க 3:5, யோவான் 3:5. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது. அப்படின்னு அர்த்தம், தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தால் அன்றி அவர் ஆண்டவருடைய மாட்சிக்கு உட்பட முடியாது. அந்த ஆண்டவருடைய மாட்சி எங்கே இருக்கிறது? கல்வாரியில் இருக்கிறது. அதுதான் நம்முடைய பயணமாக நினைத்து பார்க்கிறோம். அப்ப மனிதராய் பிறக்கிற எல்லாருக்குமே திருமுழுக்கு உண்டு. அவர் முதல் ஞானஸ்தானம் பெறுகிறார். அவர் பெறுகிறது தான் தொடக்கம்தான் இந்த திருமுழுக்கு. ஆனால் தூயாவியால் பிறக்கிறார் என்று சொன்னால் அது மாட்சியை நோக்கிய பயணம், கல்வாரியை நோக்கிய பயணம், நிறைவை முழுமையை நோக்கிய பயணம். அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இங்கே திருமுழுக்கு பெறுவதற்கும் கல்வாரியில் நீங்கள் பெறுகிற திருமுழுக்கும் வித்தியாசம் என்ன? நீ பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே நீங்கள் பெறுகிற திருமுழுக்கு நார்மலா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற திருமுழுக்கு. ஆனால் கல்வாரியில் கொடுக்கப்படுகிற திருமுழுக்கு என்பது தூயாவியாலும் நெருப்பாலும் இரத்தத்தாலும் பிறக்கிற திருமுழுக்கு. இதைத்தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 5 முதல் 8 முடிய வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 5 முதல் 8 முடிய ரொம்ப அற்புதமான வசன பகுதி. வாசிங்க. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்பவர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தால் வந்தவர் என தூயாவியானவர் சான்று பகர்கிறார். தூயாவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 என்னலாம்? தூயாவி, நீரு, இரத்தம். அன்பார்ந்தவர்களே, இது 3ம் இயேசுவால் வந்தவை, இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்தவை என்று நீங்கள் அறியலாம். அப்ப நாமெல்லாம் நீராலும் பிறக்கப்பட்டிருக்கிறோம், நீரால் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இயேசுவோ இரத்தத்தாலும் தூயாவியாலும் புதிதாய் பிறப்பிக்கப்பட்டார். நாமும் பிறப்பிக்கப்பட முடியும், நாமும் அதை அடைய முடியும். எனவே புனிதர்கள் நீரால் மட்டுமல்ல இரத்தத்தாலும் தங்களுடைய இரத்தம் சிந்துவதன் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட அந்த நிலையை அடைய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஃபாதரை கூப்பிட்டு வந்து என்னை ரத்தத்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணிருங்கன்னு சொல்லிடலாமா? என்ன செய்யலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நாம இந்த நெருப்பால் இரத்தத்தால் திருமுழுக்கு வரணும்னா தலையில் கொஞ்சம் நெருப்பொழி வச்சுட்டா சரியாயிருமா? இயேசு வாழ்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நெருப்பால் இரத்தத்தால் திருமுழுக்கு பெறணும்னா நீங்களும் நானும் செய்கிற முயற்சி தான். இது வேற யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிறத சொல்லலாம், செய்கிறது யாரு? அவங்கவுங்க தான் செய்யணும், அவங்கவுங்க தான் முயற்சி எடுக்கணும். அப்ப நீங்களாகவே முயற்சித்து இதை பெற வேண்டும். அதுதான் குளோரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வது.
ஆண்டவருடைய மாட்சியை நீங்கள் காண்பது, மாட்சியில் பங்கேற்பது என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. மாட்சி என்றால் நிறைவு, முழுமை, ஃபுல்னஸ் என்று சொல்கிறோமே, இந்த முழுமையை, நிறைவை நோக்கி நாம் எல்லாருமே பயணிக்க முடியும். அப்போ என்ன செய்யலாம்? யோசித்து பாருங்க, இந்த மாட்சிக்கான ஆற்றல் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள்கிட்ட அன்பு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு, நிறையா இருக்கு. மன்னிப்பு இருக்கா? இருக்கா? பொறாமை இருக்கா? சரி, பொறுமை இருக்கா? இருக்கா இல்லையா? பொறுமை இருக்கா? இறக்கம் இருக்கா? எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைய கிறுக்கா இருக்கு. சரிதானா? அன்பு எல்லாமே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், அது வெளிப்படாமலே இருக்கிறது. வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால், நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்று சொன்னால், இறக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? கல்வாரியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குளத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க, யோர்தான் ஆற்றுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆற்றை விட்டு வெளியே கிளம்பலை, குளத்தை விட்டு வெளியே எந்திரிக்கலை, கோயிலே தான் உட்காந்துருக்குறோம், அதை தாண்டி போக முடியலை என்று பொருள்படுகிறாரு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாட்சியை அடையணும்னு சொன்னால் நிறைய போராட்டம், நிறைய சவால், நிறைய ரிஸ்க் இருக்குது. நீ யோசித்து பாருங்க, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போய் கல்வாரியினுடைய உச்சத்தில் அடித்து தொங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். அதுதான் மாட்சி, அதுதான் மாட்சி. உங்கள் குடும்பத்தில் அப்படி உங்களால் மன்னிக்க முடியுமா? இறக்கப்பட முடியுமா? விட்டு கொடுத்துட முடியுமா? ஏற்றுக்கிட முடியுமா? இதுவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய மாட்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள்படுகிறார். ஆகவே திருமுழுக்கில் யோர்தான் ஆற்றிலேயே தங்கி விடுபவர்களும் உண்டு, ஆனால் யோர்தான் ஆற்றை கடந்து போகிறவர்களும் உண்டு. யோர்தான் ஆற்றிலேயே தங்கியிருக்கிறவர்கள் திருமுழுக்கில் தான் இருக்கிறார்கள், அதை தாண்டவே இல்லை. ஆனால் கல்வாரி நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு சவால்களும் போராட்டங்களும் உண்டு. நாம் எங்கே இருக்கிறோம்னு நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நல்லா கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. அப்பப்போ கண்ணை திறக்க வேண்டியிருக்கு, அப்பப்போ கண்ணை மூட வேண்டியிருக்கு. கண்ணை மூடுனா நீங்கள் யாருன்னு பார்ப்பீங்க, கண்ணை திறந்தா உங்களை சுற்றி யார் இருக்கான்னு பார்ப்பீங்க. இப்போ கண்ணை மூடுனா நீங்கள் தெரிறீங்களா, மற்றவங்க தெரியுதாங்களாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் இல்லையா? கண்ணை மூடுங்க. அன்பார்ந்த ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் யோர்தான் ஆற்றிலேயே தங்கியிருக்க விரும்புகிறோம். அது போதும், திருமுழுக்கே போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் திருமுழுக்கினுடைய நிறைவு, முழுமை, கொண்டாட்டம், மாட்சி என்பது கல்வாரி நோக்கிய பயணத்தில்தான் என்று நாங்கள் அறிகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆற்றை விட்டு, குளத்தை விட்டு, திருமுழுக்கு இடத்தை விட்டு கடந்து போய் உம்மை போல சாட்சியாய், சாந்தாய், மாட்சிக்கு அழைத்து செல்லப்பட விரும்புகிறோம். ஆசீர்வதியும், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய வேண்டுதலும் செபமும் இந்த நாளிலே கேட்கப்படுவதாக. திருமுழுக்கின் ஆசீர்வாதங்களை, இயேசு பெற்றுக்கொண்ட மாட்சியை நாங்களும் அடைய, புனிதர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மாட்சியை கண்டு நாங்களும் அவர்களைப் போல பயணப்பட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் மாட்சியில் பங்கெடுக்கவே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்பதை இந்த நாளில் அறிந்திருக்கிற நாம் நம்முடைய திருமுழுக்கை இன்னும் அதிகமாய் உணர்ந்து ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் நம்மை ஈடுபட அவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். திரு அவை தலைவர்கள் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் தலை சிறந்து விளங்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாத்து வழி நடத்துபவரே இறைவா, எம் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்களின் தன்னலமற்ற சேவையாலும் மதம், இனம், மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் தங்கள் பணிகளை செய்து நீர் விரும்பும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும், நாட்டில் போர், வன்முறை ஒழிந்து ஒற்றுமை, அமைதி ஏற்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் தூய ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து வாழவும், நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள மக்களாகவும், தீமைகளிலிருந்து நோய்களிலிருந்து விடுதலை பெற்று தூயாவின் துணையோடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்த ஆளும் இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குழந்தையேசு அன்பிய குடும்பங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பிய குடும்பங்களில் செய்யும் விவசாயம் செழிக்க வான்மழையை பொழிந்தருளும். கால்நடைகள் நோய் நொடி இன்றி பழுகி பெருகவும், சிறுவர் சிறுமியர் இறை பக்தியிலும் ஞானத்தில் வளர்ந்து நன்கு படிக்க உடல் சுகத்தை தந்தருளும். இளைஞர் இளம்பெண்கள் இறைப்பணி புரிய ஆர்வத்தை கொடுத்தருளும். குழந்தை வரம் வேண்டுவோர் உமதருளால் குழந்தை செல்வம் பெற்று மனமகிழ்வோடு வாழ செய்தருளும். அன்பிய கூட்டங்களில் அனைவரும் பங்கு பெற்று இறையாசிரை பெற்று செல்வம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி குடும்பங்களில் எந்நாளும் தங்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருமுழுக்கில் ஞான பெற்றோராக இருந்து எம் பிள்ளைகளை வழிநடத்துவோம் என்ற வாக்குறுதி கொடுத்த நாங்கள் அனைவரும் எங்கள் குழந்தைகளை ஞானத்திலும் ஒழுக்கத்தில் வளர்க்கவும், திருப்பலியில் தவறாது பங்கேற்கும் ஆர்வத்தை அவர்கள் மனதில் விதைக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கை கொண்டு முது பிள்ளைகள் முது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக.
நீரே ஆசிர்வதியும், வழி நடத்தும். நாங்கள் உம்மையே பற்றி கொண்டு பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக வழிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். இறைவனே என் தலைவனே, பரிபொருளாய் உன்னோடு என்னை ஏற்றிடும் தேவா. பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீக்கிடும் கர்த்தரின் நேரம், கல்லான மனிதனும் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம். கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீக்கிடும் கர்த்தரின் நேரம், கல்லான மனிதனும் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம். இறைவனே என் தலைவனே, பிறர் வாழ என்னை உன் பணி இணைத்தேன் தேவா. பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். இறைவனே என் தலைவனே, பரிபொருளாய் உன்னோடு என்னை ஏற்றிடும் தேவா. பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக வழிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாற வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு வரை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினீர் குறித்து காட்டுகிறீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் வந்திறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தருளினீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்ந்து காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. தந்திடுவாய் சொந்தம் நீ என வந்திடுவாய்
தந்திடுவாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உம்மை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உம்மை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு வளர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உயிர் வாழ எந்நாளும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. பன்னிரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. 13 திங்கட்கிழமை புனித கிளாரியார் நினைவு நாள், பொதுக்காலம் முதல் வாரம். 14 செவ்வாய்க்கிழமை புனித தேவசகாயம் விழா, அன்று பொங்கல் விழா தை 1. 15 புதன்கிழமை வாரத்தின் புதன். 16 வியாழக்கிழமை புனித சோசப் வாசின் நினைவு நாள். 14 வெள்ளிக்கிழமை புனித வனத்தொந்தினாரின் விழா. 18 சனிக்கிழமை கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம். 19 ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. நோட்டீஸ் எடுத்து கொடுங்க. எனக்கு இருக்கு. கொடுக்கட்டும். எல்லாருக்கும் கொடுங்க, சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்கும் கொடுங்க. நிறையா இருக்குது நோட்டீஸ். யாராவது வாங்கி கொடுங்களேன் டக்குன்னு. இன்னும் இருக்குல்ல நோட்டீஸ்? எங்கே வச்சுருக்கிய? எடுத்துகிட்டு வாடா. அப்புறம் பாதி பேர் வாங்காமல் போயிடுறாங்க. எங்களுக்கு தான் சத்தம் போடாமல் நோட்டீஸை வாங்குங்க. அதெல்லாம் ஒரு சின்ன ஜோப் பண்ணிக்கிட்டே நோட்டீஸ் வாங்குவோம். சரிதானா? இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து விட்றாங்க. இவன் வெக்கப்படுறத பார்த்தா பயமாக இருக்கு. அதுக்கு மேலே வெக்கப்படுதான் உபதேசியார விடவும். இல்லை எங்கே கொண்டு போகிறல? இங்கே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்நிய பாசையில் பிறந்த புரியலையே நான் பேசுறது. அந்த பாரு நிறைய பேர் கிடைக்கும். சரி வாங்க, கொடுத்து முடிச்சது போதும். வாங்க, ஒரு நோட்டீஸ் போதும். வா 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 உட்கார், இங்கே வா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு திருப்பலி காணிக்கை வரவு ரூபாய் 8293. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 3834. அன்பார்ந்தவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள்.
ஆகவே பொங்கல் திருநாளை முன்னிட்டு காலையில் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து அன்பியங்கள் பொங்கல் வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோட்டீஸை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைமக்களே கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டீஸில் தீவிரமாக இருப்பீங்கன்னு தெரியும். செவ்வாய்க்கிழமை அன்பிய வாரியாக பொங்கல் வைக்கணும், ஞாபகம் இருக்கா? அதனால் தயவுசெய்து இன்றைக்கு அன்பிய கூட்டத்தை போட்டு ஏற்பாடு செஞ்சு வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும். காலையில் திருப்பலி வழக்கமாக 5:30 மணிக்கு இருக்கும். அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வச்சுக்கிடுவோம். என்ன அப்படி வச்சுக்கிடுவோமா? 5:30 வச்சுக்கிடுவோமா? எல்லாம் லீவாக தானே இருக்கும். ஆடு மாடு பதிகளை தவிர மற்றவர்கள்லாம் லீவு தான் இருக்குது. அதனால் 6 மணிக்கு திருப்பலி வைப்போம். சரியா? செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு திருப்பலி. அதனைத் தொடர்ந்து பொங்கல் கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு அன்பியமும் தனித்தனியாக பொங்கல் வைக்க உங்களுக்கு இடம் குறிக்கப்பட்டு கொடுக்கப்படும். ஆகவே அந்த இடத்தில் பொங்கல் வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட்டு எடுத்து கொடுத்துருவோம் இல்லையா? 16 அன்பியம்னா 16 சீட்டு கையில் இருக்கும். யாருக்கு எந்த சீட்டு விழுதோ அந்த இடத்துல போய் நம்பர் பிரகாரம் போய் உட்காந்துருக்கு பொங்கல் வைக்க கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3 மணிக்கு அன்பியங்களுக்கு இடையிலான கோலப் போட்டி நடைபெறும். சரிதானா? அன்பியங்களுக்கு இடையிலான கோலப் போட்டி. ஒரு கோலப் போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்கிடுவாங்க? 5 பேர். என்ன, ஒரு அன்பியத்திலிருந்து 5 பேர் கோலப் போட்டியை கலந்துக்கிடலாம். நீங்கள் பொங்கல் திருநாளை மையப்படுத்துகிற கோலப் போட்டியாக இருக்கலாம், இயற்கையோடு இணைந்த கோலப் போட்டியாக இருக்கலாம், அதில் கோலமாக இருக்கலாம். அதில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இடம் குறிப்பிட்டு ஒதுக்கப்படும். அந்த இடத்தில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொங்கல் கோலப் போட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது மதிப்பீடு செய்வதற்கு வெளியிருந்து ஆட்கள் வருவாங்க. சில நேரங்களில் மதிப்பீடு செய்கிறவங்க நல்ல கோலத்தெல்லாம் விட்டுருதாங்க. என்ன செய்யணும் நமக்கு தெரியல. அது கோலம் மதிப்பீடு செய்வர்களை பொறுத்து தான் இருக்கும். அதனால் இதில் பங்கு தந்தையோ அருட்சகோதரிகளோ யாருமே தலையிட்டு இருக்காது. மதிப்பீடு செய்கிறவங்க உங்கள் முன்னாடி தான் மதிப்பீடு செய்கிறாங்க. அவங்களே பார்ப்பாங்க, அவங்களே பார்த்து கொடுக்குறத நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த ஆண்டு கலந்து கொள்கிற 16 அன்பியம் கலந்து கொண்டால் 11 அன்பியத்திற்கும் ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசு, ஒரு சின்ன பரிசாக கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கோலப்போட்டி முடிந்த பிறகு மாலையில் மாதா கவியில் வைத்து நற்கருணை ஆசிரியரும் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். மீண்டுமாக நினைவூட்டுகிறேன். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி, தொடர்ந்து பொங்கல் அன்பிய வாரியாக வைக்கப்படும். மாலை 3 மணிக்கு அன்பியங்களுக்கு இடையிலான கோலப் போட்டி நடைபெறும். அதன் பிறகு மாலையில் நற்கருணை ஆசிரியரும் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கரங்களிலே நம்முடைய ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் நடத்துகிற புனித செபஸ்தியார் திருவிழா 2025 இந்த ஆண்டு நடைபெறுவதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கமாக 10 நாள் திருவிழாவில் 2 கடைசி நாள் மட்டும்தான் வெளியிருந்து ஆள் கூப்பிடுவோம். ஆனால் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் வெளியிருந்தே அருட்தந்தையர்களை அழைத்திருக்கிறோம். அருட்தந்தையர்கள் வருகை தந்து நமக்கு செபஸ்தியாரை பற்றி செய்தி கொடுப்பதற்கு ஏற்றாப்புல தலைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்தந்த நாளில் நீங்கள் சிறப்பாக பங்கேற்று இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 17ஆம் தேதி திருவிழா நவநாள் திருப்பலியானது ஆரம்பமாகிறது. 26ஆம் தேதியோடு திருவிழா திருப்பதியோடு விழா நிறைவு பெறுகிறது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவரும் திருவிழா அழைப்பதை கையத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக வைத்து விழா நாட்களில் பங்கேற்பு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனே நமது ஆலயத்தில் வைத்து நம்முடைய மறைமாவட்டத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சர்வே எடுக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. ஏற்கனவே நேற்று அந்த சர்வே எடுப்பவர்களுக்கான ஒரு கூட்டம் வைக்கப்பட்டது. மீண்டுமாக இன்றைக்கு திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஏற்கனவே நேற்று தம்பி மிக்கேல் உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காரு. அவரோடு சேர்ந்து பயிற்சி எடுத்தவர்கள் மற்ற எல்லாருமே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அன்பியத்திலிருந்து வரல, ஒரு சிலர் வரல. அதனால் இப்போ இந்த பூசம் முடிஞ்ச உடனே நடைபெறுகிற கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித வியாகுல அன்னை அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7:30 மணிக்கு சவரிராஜ் கமலா அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. எனவே வியாகுல அன்னை அன்பிய இறை மக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
புனித பவுல் அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7 மணி அளவில் பால்மணி ஆசிரியர் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே பவுல் அன்பிய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த தந்தை அருள்மணி, தாய் லூர்து இவர்களுடைய மகன் வர்க்கீஸ் அந்தோணி என்பவருக்கும், மேலெழுந்த உளம் பங்கு மேலெழுந்த உளத்தில் வாழுகிற தந்தை ஞான அந்தோணி சேவியர் சவரியம்மாள் இவர்களுடைய மகள் எப்சிபா மேரிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் அறிவிப்பாகும். இத்திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறை மக்களுடைய கடமையாகும். அன்பார்ந்தவர்களே, வர்க்கீஸ் அந்தோணி வந்திருக்கிறாரா? மாப்பிள்ளை எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்று இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. ரொம்ப அவதான் மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. சரி, உட்காருங்க, ஜெபம் பண்ணிக்கிறோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமாக இணைந்து நம்முடைய பங்கு திருச்சபையிலே பங்கேற்பு செய்கிறோம். ஒவ்வொருவரும் ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு முழு பங்கேற்பினை செய்திட வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடு தங்கிட இந்த திருமுழுக்கு பெருவிழா உங்களுக்கு உதவி செய்வதாக. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமொரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கிற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோ